இந்த வீடியோட கோல் என்னன்னு சொன்னால், நான் இப்போ யூனிவர்சிட்டியில் செஞ்சு கொண்டிருக்கிற ரீசர்ச் தீசிஸ் 4th year ரீசர்ச் தீசிஸ்ட அண்டர்ஸ்டாண்டிங்கை காமன் பப்ளிக்கு நான் கொண்டு வரது. இதுக்கான மெயின் ரீசன் என்னண்டா, பொதுவாக இந்த மாதிரியான ஹார்ட் கோர் கன்செப்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸுக்குள்ளுக்கு இல்லாட்டி இந்த பெய்ட் கோர்ஸஸ் உள்ளுக்கு சொல்லி கொடுத்த எடுக்கலுமான இடங்களில் அப்படி மட்டும்தான் அதுக்கான எக்ஸஸ் சேர்க்கிறேன். ஸோ நாங்கள் அதை ஜென்ரலைஸ் பண்ணணும், காமன் பப்ளிக்கு இந்த நாலேஜ் டிமோக்ரட்டைசேஷனை செய்யணும், அறிவை மக்கள் மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான். இதில் ஒருத்தருக்கு கூட யூட்டிலிட்டி கிடைச்சா அது எனக்கு திருப்தி தான். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சர்வதேச உறவுகள் உலக நடப்புகளை விளங்கப்படுத்துறதுக்கு நிறைய தியரி சீக்கிரம். ஃபார் எக்ஸாம்பிள் லிபரலிசம், ரியலிசம், சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், மார்க்சிசம், ஃபெமினிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் இப்படி நிறைய இருக்குது. என்னடா இவர் ஹார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படி என்று பார்த்து நீங்கள் பயப்பட வேணும். இதெல்லாம் புதிய விஷயம் தானே. ஸோ இந்த போக போக இதை டைசெக்ட் பண்ணக்கோள் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் என்னன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இந்த இன்டர்நேஷ்னல் லிபரல் தியரிக்கிற போதாமல், ஸோ இதை நிவர்த்திக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் ரியலிசம் தியரியிலிருந்து ஏதாவது எடுக்கலுமா, எடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது எங்களுக்கு செய்யலுமா அப்படின்றது தான். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ன்றதை தாண்டி ஒரு ஹார்ட்வேர் ரினியூவலை செய்யலுமா எங்களுக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஜேர்னல் ஆர்டிகல்ஸ், பியர் ரிவ்யூட் இதுகள் ரீட் பண்ணுறது. ஸோ அதில் இருந்து ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கல் இருந்து எடுத்த இன்சைட். ஸோ ஐக்கன்பெரி அப்படின்ற ஸ்காலர் எழுதின ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் அவர் சொல்கிறார் என்னன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் லிபரல் ஆர்டர் அதோட ஃபெயிலியர் ஏதாவது நடந்திக்குதுண்டா அதோட கலாப்ஸால இல்லை, அதோட சக்ஸஸால அப்படி என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த லிபரலிசம் ஸ்ப்ரெட் ஆகி அதோட சக்ஸஸ் ரேட் கூடி கூடி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் இல்லாமல் போனது தான் இதோட ஃபெயிலியருக்கு காரணமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை நாங்கள் டைசெக்ட் பண்ணுவோம். ஹிஸ்டாரிக்கலி நாங்கள் பார்த்தா இந்த லிபரல் ஐஆர் தியரி என்ன சொல்லுதுண்டா, இந்த இன்டர்நேஷ்னல் ஹார்மனி ஈகானமிண்டா 3 விஷயம் தேவைன்னு சொல்லுது. ஒன்று ரிப்பப்ளிகன் டெமோக்ரஸி, 2 இன்டர்டிபெண்டன்ஸ், 3 இன்ஸ்டிடியூஷனலிசம். அப்படின்றா ஒரு கண்ட்ரி ரிப்பப்ளிகன் கண்ட்ரி ஆயிக்குமெண்டா, அப்படின்ற அந்த கண்ட்ரி மக்களால் ஆளப்படுமெண்டா, மக்கள் தான் அந்த நாட்டோட ஃபியூச்சர் ப்ரெடிக்டபிலிட்டியை வந்து டிட்டர்மின் பண்ணுவாங்களா. அப்படின்ற யுத்தத்துக்கு போகணுமா போக தேவையில்லையாண்டு அந்த கண்ட்ரி ஒரு ஆட்டோக்ரட்டால் ரூல் பண்ணப்படுமெண்டா, அப்படின்னால் ஒரு எதேச்சாதிகாரமான ஒருத்தரால் ரூல் பண்ணப்படுமெண்டா, அவர் சொந்தமாக எந்த முடிவையும் எடுக்கலும், அவர் அந்த முடிவால் நடக்கிற பாரதூரமான விளைவுகளை சந்திக்கவும் மாட்டார். ஆனால் மக்கள் அந்த விளைவுகளை சந்திப்பாங்க. ஸோ மக்கள் அந்த விளைவுகளை சந்திக்கிற அதே நேரம் அவங்க ஆட்சியை தீர்மானிக்கிறாக்களா இருந்தாண்டா அந்த விளைவுகளோட எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்கிறதுக்காக வேண்டி யுத்தத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு இந்த ஆர்கியூமெண்ட் சொல்லுது. அதே மாதிரி இந்த இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படி என்றால் இந்த எக்கனாமிக்கலி ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை விட்டும் தூரமாய்க்க கூடாது. அப்படி என்ன இந்த டெரிஃப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களால ஒரு நாடு தனிமைப்படுத்தக்கூடாது. ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடோட சம்மந்தப்படணும், எக்கனாமிக் ரிலேஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதால் ஒரு நாடு இன்னொரு நாட்டோட யுத்தம் செய்யக்கோல அதால் நடக்கிற பொருளாதார பாரதூரமான விளைவுகளை வந்து கருதி யுத்தத்தை தடுத்து கொள்ளும் அப்படி என்று சொல்லுது. அது மாதிரி இன்ஸ்டிடியூஷனலிசம் எவ்வளவு தான் இந்த சர்வதேச ரீதியா பொருளாதார உறவுகள் இருந்தாலும் இந்த கேபிட்டலிஸ்ட் இந்த ஃப்ளோ இந்த எலிட் கிளாஸை கிரியேட் பண்ணும் என்றதால ரெகுலேஷனரி மெக்கானிசம் ஈக்கணும். அதே மாதிரி இந்த டிப்ளமேட்டிக் நெகோசியேஷன்ஸ் செய்யறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ சர்வதேச உறவுகளில் இந்த நிறுவனங்களோட சர்வதேச நிறுவனங்களோட தேவையை இந்த லிபரல் தியரி பேசுது. ஸோ இது ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து இந்த என்லைட்மெண்ட் பீரியட்லேருந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோடு சேர்ந்து இமானுவேல் காண்ட், ஆடம் ஸ்மித், ஜான் ஸ்டுவர்ட் மில் இப்படி நிறைய ஸ்காலர்ஸால் இந்த ஐடியா ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. இது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகினது 1990s போகிறோம், உங்களுக்கு 1919s போகிறோம், மீனிங் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு போகிறோம். வூட்ரோ வில்சன் மாதிரியான ஆக்களோட லீடர்ஷிப்பின் கீழில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் மாதிரியான மெக்கானிசம்ஸ் கிரியேட் ஆகினது. பட் இதுக்கு இருக்கிற கிரிட்டிசிசம் என்னன்னா, இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பேஸ் பண்ணி இந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் இந்த எம்பையரோட இடத்தோட ஒட்டோமன் எம்பையரோட இடத்தோட அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ட செல்ஃப் டிட்டர்மினேஷனை பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த லிபரலிஸ்ட் மெக்கானிசம் ஒர்க் ஆகின. அது மாதிரி கொலோனைஸ்ட் கண்ட்ரீஸுக்கு இந்த மெக்கானிசம் பெரிய அளவுக்கு எந்த ஒரு உதவியையும் பண்ணல அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது.
ஸோ இதோட செகண்ட் வேர்ஷன் நடந்தது எப்போன்னா இந்த ரெண்டாவது வேர்ல்டு வாருக்கு பிறகு தியடோ ரூஸ்வெல்ட் அது மாதிரி எலனோ ரூஸ்வெல்ட் இவங்களோட லீடர்ஷிப்பின் கீழே இந்த எம்பெடட் லிபரலிசம் அப்படின்னா இந்த லிபரலிஸ்டிக் டெண்டன்சிஸை உண்மையிலே கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு கொண்டு வர வேணுமெண்டா அந்த கண்ட்ரீஸுக்குள்ளுக்கும் இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி எக்கனாமிக் செக்யூரிட்டிக்கு வேணும் அப்படின்றத அவங்க விரும்பினது நம்பினது. அதன் கீழே நிறைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸோட இந்த லிபரல் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்தது. அது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் மெக்கானிசம்ஸை 1948 அந்த மாதிரி பீரியடில் கொண்டு வந்தது. ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக இருந்தது. இதுக்கு கீழே IMF வேர்ல்ட் பேங்க் எல்லாம் கிரியேட் ஆகினது. இந்த நியூ டீல்னு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வேர்ல்டில் வந்து கரன்சி ஸ்டெபிலிட்டி அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக போனது 1980s 1990s வரைக்கும். ஸோ இதுக்கு நாங்கள் சொல்கிறது கிளப் கெயின் அப்படின்ற இந்த யூஎஸ்ஏட லீடர்ஷிப்பு கீழே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அது மாதிரி ஜப்பான் அது மாதிரி அவங்களுக்கு ஃபெமிலியர் ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணின அந்த கண்ட்ரீஸுக்கு இன்னில்லான்ற அளவுக்கு நன்மை கிடைச்சது. அந்த கண்ட்ரீஸ்ட ஜிடிபி க்ரோத் வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக இருந்தது. அது மாதிரி அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கூடினது. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது. பட் 1980s 1990s மாதிரியான பீரியடில் இந்த எம்பெடட் லிபரலிசம் என்ற கன்செப்டுக்கு புதிய ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் ஒன்று நடக்க ஆரம்பித்தது, நியோ லிபரலிசம் என்ற பேரில். மீனிங் 1945 1990s வரங்காட்டிமான பீரியடில் இந்த லிபரல் வேர்ல்டோட ரெண்டு விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனது. ஒன்று டொமெஸ்டிக் லெவலில் எக்கனாமிக் செக்யூரிட்டி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்ணி கொண்டு தான் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த இன்டர்டிபெண்டன்ஸ் அது மாதிரி மானிட்டரி ஸ்டெபிலிட்டியை கொண்டு போனது, மெயின்டைன் பண்ணது. பட் 1980s ஆகக்கோலே இன்டர்டிபெண்டன்ஸ் லெவலில் கூட்ட வேணும், கேபிட்டல் ஃப்ளோவை கூட்ட வேணும் என்ற நோக்கத்தில் இந்த IMF மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் உள்ளுக்கு போயிட்டு அந்த கண்ட்ரீஸோட பட்ஜெட்டரி ஃபார்மேஷன்ஸோட அவங்களோட எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸோட இன்டர்வீன் பண்ணி அவங்களோட வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸை கட் பண்ண சொல்றது, அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராம்ஸை சொல்றது, நீங்கள் கடன் எடுக்கணும் இந்த ரிஃபார்ம்ஸ் செய்ய வேணும் என்று சொல்றது. இதால் என்ன நடந்தா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தி வர ஆரம்பிச்சது. அதே நேரம் முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் சேஞ்ச் நடக்கிற 1989ல இந்த சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகிற அது வரைக்கும் USA பேஸ்ட் அந்த வேர்ல்டு ஆர்டரை ஃபேக்ட் செக் பண்ணி கொண்டிருந்தது இந்த சோவியத் யூனியன் லீடர்ஷிப்புக்கு கீழே இருந்த அந்த ரீஜனல் பவர் தான். பட் இங்கே நடக்கிற இந்த சோவியத் யூனியன் உடையிறதோட யூஎஸ்ஏட ஹெஜமோனிக் பவர் கூட ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வேர்ல்டில் அவங்கள தாண்டி வேறு யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஈராக்கை இன்டர்வீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட் டைம் போக போக வேர்ல்டு ஆர்டர்லையும் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. நிறைய ரீஜனல் பவர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் அமெரிக்காவில் பிரேசில், இங்கே சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா இந்த மாதிரி நிறைய ரீஜனல் பவர்ஸ் வளர ஆரம்பிக்குது. அது மாதிரி சைனா மாதிரியான எக்கனாமிக் பவர்ஸ் வளர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரியாலிட்டி அவங்க கணக்கெடுக்காம இந்த பழைய இன்ஸ்டிடியூஷனல் ஃபார்ம்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி கவுன்சில் அதே மாதிரி தான் நிற்கிது, அதில் எந்த ஒரு சேஞ்சும் வருதில்லை. ஸோ இது நிறைய கண்ட்ரீஸ்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினது. ஸோ இது என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்டா, புதிய சிந்தனைகளை வர ஆரம்பிக்குது. இந்த லிபரல் வேர்ல்டோட இன்னும் உண்மையிலே வந்து நடைமுறை சாத்தியமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு ரெண்டு விதமான பார்வைகள் இருக்குது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ரியலிசம் என்ற ஒரு இன்டர்நேஷனல் தியரி சொல்றது, அவங்களோட கா மாதிரியான முன்னோடிகள் சொல்றது, இந்த ஆட்டோக்ராட்டிக் பவர்ஸ் வந்து இந்த லிபரல் ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இல்லாட்டி லிபரல் அந்த தியோரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ப்ராக்டிகாலிட்டிஸை வந்து உடைக்கும் அப்படி என்று ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பொலிட்டிக்கல் எக்கனமிஸ்ட் சொல்றது, உண்மையிலே லிபரல் வேர்ல்டோட ஃபெயிலியர் ஏதாவது நடந்தாண்டா அந்த எக்கனாமிக் செக்யூரிட்டியை அந்த சோஷியல் டெமோக்ரட்டிக் ஃப்ரேம்வொர்க்கை விட்டு அந்த கண்ட்ரிஸ் தூரமாகினது தான். ஸோ அவங்க பிரைமரிலி அவங்களோட கண்ட்ரிஸ்களுக்கு எக்கனாமிக் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணினா இந்த லிபரல் ஃப்ரேம்வொர்க்கை லார்ஜ் லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபவுண்டேஷனல் ரீசனாக ஈக்கிம் அப்படின்னு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுது. ஸோ நான் இந்த ரிசர்ச் சொல்லிக்கு இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈக்கிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்டான டாபிக்.